வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கோத்திரத்தின்படி பங்கிட்டுக் கொடுக்கிறார். கர்த்தர் அன்று மோசேயின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரிப்பார்கள். பல தடைகள், பல போராட்டங்கள், பல இழப்புகள், பல வருடங்கள், பல பிரயாணங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் தாண்டி வந்து அந்த கானானுக்குள் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்த பின்பு யோசுவா வயதும் சென்று விட்டது, நான் மற்றவர்கள் போன பாதையில் நானும் போகிறேன் சொல்லிவிட்டு இவைகளை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் ஒன்றும் தவறி போகவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்களே, அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து நம் ஆண்டவரை சேவியுங்கள், பின்வாங்கி விடாதீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் அடுத்த அதிகாரத்திலும் சொல்லுவதை பார்க்க முடியும். உடன்படிக்கும் அங்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி இருப்பதை பார்ப்பீர்கள். அல்லது ஒருவேளை என்ன நிறைவேறவில்லை என்று சொன்னால் விசுவாசித்தால் நிச்சயமாக அதற்கென்று ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த நாளில் அது நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குப்படி என்ப கானான் அளித்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம்? காலதாமதம் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் மறுக்கிறது. அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் கூர்ந்து கவனிப்பதில்லை, எதையும் நின்று பார்ப்பதில்லை, எதையும் பொறுமையாய் கையாடுவதில்லை. எடுத்த உடனே பேசி விடுகிறோம், தூக்கி எறிந்து விடுகிறோம், அப்படி வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம், பின்பு புலம்புகிறோம். இதுதானே இன்று எங்கும் நடக்கிறது. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த நல்வார்த்தை என்று வேதம் சொல்கிறது, அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அது வாய்ப்பில்லாததாய் தெரியலாம். இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நமக்கு பெரிதாக இருக்கலாம். தேவன் வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரே, அவரால் கூடும். ஒரு அருமையான குடும்பத்தினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கணவன் மனைவி, ஒரு மூத்த பையன், இளையது ஒரு மகள், 2 பிள்ளைகள். அவள் கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய காரியங்களை செய்து வந்தார்கள். கர்த்தரும் அவர்களோடு கூட இருந்தார். பிள்ளைகள் படிப்பிற்கு நாட்கள் வரும்பொழுது படிப்பிற்கான காரியங்கள் ஊக்கமாய் ஜெபிப்பார்கள். கர்த்தரும் அந்த ஜெபத்தை கேட்டு நல்வார்த்தைகளை கொடுத்து படிப்பின் காரியங்களை அழகாக நடத்தினார். திருமண வயது வரும்பொழுது கூட மற்ற பிள்ளைகளுடைய வேலை இதுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாய் காத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரே, நீ திருமணத்தின் காரியங்களை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க நடத்தி கொடுங்க. மூத்த பையன் இருக்கிறான், இளைய மகளும் நடத்தல இருக்கிறார். இவள் நினைத்தார்கள் மகளுக்கு முதலாவது திருமணம் பண்ணிவிட்டால் பின்பு பையனுக்கு எளிதாக பண்ணிவிடலாம் என்பது இவருடைய விருப்பம். ஆண்டவரும் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை பிடித்து ஜெபிக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது. இதனால் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பதற்றப்படுத்துகிறார். இன்னும் பையனுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல, பொண்ணுக்கு முடிச்சுட்டு தான் பையனுக்குங்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா? ஏதாவது ஒண்ணு பார்த்து சட்டு போட்டு முடிச்சுறது தானே. ஊரு பேச ஆரம்பித்து விட்டது, உலகம் பேச ஆரம்பித்து விட்டது, உறவுகள் பேச ஆரம்பித்து விட்டது. இவர்களுக்கு ஒரு பக்கம் கலக்கம் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நிறைவேற்றி கொடுப்பார். அவசரப்படவில்லை, காத்திருந்தார்கள். அதிக நாட்கள் காத்திருப்பது அல்லது நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த பிள்ளைகளும் தங்களுக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய நடத்தலுக்காய் காத்திருந்தார்கள். சாதாரண குடும்பம் தான், பெரிய அளவு வசதிகள் வாய்ப்புகள் கிடையாது. அவளுக்கு ஆண்டவருக்கு பயந்த ஒரு பையன் வரணும், ஆண்டவர் நாம மகிமைப்படணும் என்பது நம்முடைய நோக்கம். நாட்கள் சென்றது. எல்லா இடத்திலும் எல்லாம் வறண்டு ஒருவேளை வரவில் ஒன்றும் நடக்காமல் இருந்தாலும் ஒரு குறித்த காலம் வரும் பொழுது அதே அவங்க போகிற ஆலயத்திலிருந்து ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். வந்து உங்க பிள்ளைய மகனுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லும் போது இந்த பெற்றோர் கொஞ்சம் யோசித்தாங்க. ஏன் நீங்க இவ்வளவு பெரிய வசதி, இவ்வளவு காரியங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன காரியம், இந்த வசதி எல்லாம் இப்ப தானமா வந்துச்சு, உனக்கு தான் தெரியுமா எங்க குடும்பத்தை பற்றி எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு தரித்திரத்துல இருந்தோம். இன்னைக்கு என்னமோ என் பையன் வெளிநாடு போனதுனால இன்னைக்கு நல்ல வருமானம், ஆனாலும் ஆண்டவர் அந்த நாட்கள்ல நடத்துனது எங்களால மறந்துட முடியுமா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கஷ்டப்பட்டாங்க, அடிமையா இருந்தாங்க, வேதனைப்பட்டாங்க, வண்ணாந்தரத்துல அலைந்து தெரிய நேர்ந்தது. ஒரு நாள் நேர்த்தியாய் கானானுக்குள்ள கொண்டு வந்தது போல எங்களை இன்னைக்கு நேர்த்தியாய் நல்வார்த்தை அவர் நிறைவேற்றி வருகிறாரு.
எங்களுக்கு விருப்பம்லாம் ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு பிள்ளை வேணும். பார்க்கும்போது உங்க குடும்பம் எங்க கண்ணில் பட்டுச்சுது, ஆண்டவரும் உணர்த்தினாரு, அதனால வந்திருக்கிறோம். நாங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல, உங்க குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், உங்க பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்ளங்கள் எல்லாம் குளிர்ந்ததா. பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அருமையா நடத்துறாரு. இந்த ஊரை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவநாமம் மகிமைக்காக அந்த திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி நடத்தி கொடுத்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க பதற்றத்தோடு இருக்கீங்களா, பயத்தோடு இருக்கீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா, காலதாமதமாகிறது, வயதாகிறது, இன்னும் வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னைக்கு உலகம் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குது. என் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு சமயம் வைத்திருக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அது நிறைவேறும். கேள்வி கேட்க முடியாது. ரைட் டைம்ல ரைட் வேல நிறைவேறும். ஏன் ஆண்டவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்க கூடாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த அவசரமான உலகத்துல எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் நடக்குதுப்பா. மன அழுத்தத்தினால் அநேக காரியங்கள் பாதிக்கப்படும்படியாய் மற்றவருடைய வார்த்தைகள், மற்றவருடைய காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இன்னைக்கு உழுக்குகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நம்முடைய நல்வார்த்தை எங்க மனசுல வச்சு அதை சார்ந்திருக்க நம்ப எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒருவேளை வாக்கை பெற்றவர்கள், உடைய வார்த்தையை கேட்டவர்கள் இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு, இன்னும் இதுல ஒரு முடிவு வரலையேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிடலாம். முடிவில்லாத பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா. தடைகள் மாறட்டும். குறித்த காலம் வச்சிருக்கிறீங்க, நாங்க முந்த முடியாது, அது எதுன்னு புலம்ப முடியாது. அந்த நேரம் வரும்போது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை செய்து முடிப்பீர் என்று அறிந்திருக்கிறோம். செய்ய வல்லவரா இருப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சோர்வுகள் மறையட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடுங்க. ஊக்கமான ஆவி உங்களை தாங்கும்படி கேளுங்க. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே சொன்னதை செய்து முடிப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.